ஈரானுக்கு பக்கத்திலே இருந்துட்டு இவ்வளவு நாளா மறைமுகமா மோதிக்கிட்டு இருந்த ஒரு நாடு இப்போ ஓப்பனா களத்துல இறங்கிருச்சு. இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் முன்னெப்போ இல்லாத அளவுக்கு எகிரி இருக்கு. ஆமாங்க, அந்த நாடு வேற யாரும் இல்ல, ஐக்கிய அரபு அமீரகம் தான். இத்தனை வருஷமா பிசினஸ் பார்ட்னரா இருந்தவங்க இப்போ எப்படி நேரடி எதிரியா மாறினாங்க? கடந்த மாசம் ஈரானோட மிக முக்கியமான லாவன் தீவு மேல நடந்த அந்த தாக்குதலுக்கு பின்னால இருக்கிற பகீர் பின்னணி என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அலச போகிறோம். முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கடந்த மாதம் 8ஆம் தேதி ஈரானோட லாவன் தீவில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேலே ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்தது. இந்த லாவன் தீவு வெறும் தீவு மட்டும் இல்லை, ஈரானோட பொருளாதார முதுகெலும்புன்னு சொல்லலாம். பாரசீக வளைகுடாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த தீவில் இருந்து தான் ஒரு நாளைக்கு 60,000 பேரல் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையோட மிக முக்கியமான கடற்படை தளமும் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இந்த தாக்குதல் நடந்தப்போ எல்லாரும் இஸ்ரேல் இல்லைனா அமெரிக்கா தான் இதை செஞ்சிருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே கிடைச்ச ட்ரோன் பாகங்களை ஆய்வு செஞ்சப்போ தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிஞ்சுது. அது அமீரகத்தோட விங்லூங் 2 ரக ட்ரோன்கள். அதாவது அமீரகம் ரொம்ப ரகசியமாக ஈரானோட முக்கியமான புள்ளியை தாக்கியிருக்கு. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா அது பல தசாப்த காலத்து பகையில போய் முடியுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அமீரகத்துக்கும் ஈரானுக்கும் என்னதான் பிரச்சனை? இத்தனை வருஷமா துபாய் துறைமுகம் வழியா தானே ஈரான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் ஏன் இந்த மோதல்? இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று அமெரிக்கா ஈரான் போர், இன்னொன்று ரொம்ப வருஷமா நீடிக்கிற தீவு தகராறு. உறுதியாக தெரிந்தது என்னன்னா, அமீரகத்தில் இருக்கிற அல் தஃப்ரா விமானத்தளத்தில் அமெரிக்காவோட 380வது வான்வழிப்படை இருக்கு. அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாத ஈரான் பல முறை அமீரகத்தில் இருக்கிற இந்த தளத்தை குறிவச்சு ஏவுகணைகளை வீசியிருக்கு. இதனால அபுதாபி ஏர்போர்ட், துபாய்னு பல இடங்கள் பாதிக்கப்பட்டது. இது அமீரகத்தை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு. உங்களோட கருத்து என்ன? ஒரு நாடு தன்னோட பாதுகாப்புக்காக இன்னொரு நாடு மேல தாக்குதல் நடத்துறது சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இன்னொரு முக்கியமான காரணம் அபு மூசா, கிரேட்டர் டன்ப் மற்றும் லெஸ்ஸர் டன்ப் ஆகிய 3 தீவுகள். 1971 இந்த தீவுகள் தங்களுக்கு சொந்தம்னு அமீரகம் சொல்லிட்டு வருது. ஆனா ஈரான் அதை தன்னோட இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இந்த தீவுகள் ஏன் முக்கியம்னா, உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் போற ஹார்மோஸ் நீரிணையை இந்த தீவிலிருந்து ஈஸியா கண்காணிக்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமைப்படி அமீரகம் இஸ்ரேலோட கைகோர்த்து ஆப்ரஹாம் உடன்படிக்கை போட்டது ஈரானை இன்னும் கடுப்பேற்றியிருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட அயன் டோம் பாதுகாப்பு வசதியையும் இப்போ அமீரகம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு காலத்துல பிசினஸ் பார்ட்னரா இருந்தவங்கள இப்போ நேரடி எதிரியா மாத்திருச்சு. இதற்கிடையில லெபனான் மேல இஸ்ரேல் நடத்துற தாக்குதல்ல 380 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. அதுல 22 குழந்தைகள் இருக்கிறது தான் ரொம்பவே வேதனையான விஷயம். சுமார் 12 லட்சம் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி அகதிகளா நிற்கிறாங்க. இந்த மோதல் ஒரு பிராந்திய போரா மாறினா அது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும்னு சர்வதேச ஊடகங்கள் எச்சரிக்கிறாங்க. போர் நிறுத்தம்ங்கிறது வெறும் காகிதத்தில் மட்டும் இல்லாம உண்மையான அமைதியை கொண்டு வரணுங்கிறது தான் இப்போதைய எதிர்பார்ப்பு. முடிவா சொல்லப்போனா வல்லரசு நாடுகளோட மோதல்ல சிக்கி தவிக்கிறது என்னவோ சாதாரண மக்கள் தான். இந்த விவகாரத்துல அமீரகத்தோட இந்த அதிரடி முடிவு சரிதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.